விருதுநகர்லேருந்து மறுபடியும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம திருநெல்வேலியில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்க போகிறோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சி சார்பாக காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டுனா ரூபி மனோகர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ்ல இருவர் களக்காடு பால்ராஜ் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட்டியார்பட்டி நாராயணன் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் யாருன்னு முடிவு செய்யப்படல. அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழக சார்பாகவும் யாருன்னு முடிவு செய்யப்படல. நம்ம 2 கட்சி இதை பார்த்துருக்கோம். நாங்குநேரி தொகுதி ரூபி மனோகரன் காங்கிரஸ் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதி. அவர் எம்எல்ஏவாக இருக்கார். ரூபி மனோகரன் ஒரு சக்தி வாய்ந்த ஆளுமைகளாக அந்த மாவட்டத்தில் அறியப்பட்டவர், அந்த தொகுதியில் நல்ல பரிச்சயமானவர். எனவே ரூபி மனோகரன் ஒரு பக்கம் இருக்கிறார். அவருக்கு போட்டியாக களக்காடு பால்ராஜும் களமிறங்கி இருக்கிறார். காங்கிரஸில் கடும் போட்டி இருக்குது. ஆனால் ரூபி மனோகருக்கு தான் வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதை காங்கிரஸ் தலைமை, தமிழக தலைமையும் காங்கிரஸ் குழு தான் முடிவு செய்யும் யாருக்கு வாய்ப்புன்னு. ஆனால் இந்த தொகுதி நிச்சயமாக நாங்குநேரி காங்கிரஸ் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதிமுக சார்பில் கிட்டத்தட்ட இவர் தான் வேட்பாளர்னே முடிவு செஞ்சுட்டாங்க. அதிமுக சார் ரெட்டியார்பட்டி நாராயணன் தான் களமிறங்க போகிறாரு. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் ரெட்டியார்பட்டி நாராயணன் தான். எனவே அவர் தான் இறங்க போகிறார். தாவேக்காவும் நாம் தமிழும் இன்னும் உறுதியாக சொல்ல முடியும், உத்தேச வேட்பாளர் பட்டியலே உறுதியாக சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களிடையே அவர்தான் சொல்ல முடியாத அளவுக்கு போட்டி இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல். ஆனால் இங்கு போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை வரும் 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறுகின்ற மாநாட்டிலே மக்கள் விரும்பும் மாற்றம் என்ற மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் அறிவிக்க போறாரு சீமான். அதாவது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற வகையில் ஒரு மாநாடு நடத்துறாங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வரும் 21ஆம் தேதி திருச்சி மாநகரிலே நடத்துகிறார் நாம் தமிழர் சீமான். இதிலே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிமுகம் செய்ய போகிறார் சீமான். அதில் 50% பெண் வேட்பாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பல தொகுதிகளில் நாம் உத்தேச வேட்பாளர் பட்டியலை பார்த்தோம். அதிலேயே அதிகாரப்பூர்வமாக சில வேட்பாளர் அறிவித்திருக்கிறார். தற்போது 234 வேட்பாளர் வைத்து அறிமுகம் செய்ய போகிறார் நாம் தமிழர் சீமான். எனவே என்னவென்று பார்ப்போம். அப்போது நிச்சயமாக இந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார் என்றதை நாம் அறிந்து கொள்ளலாம்.